ஐஸ் ஹவுஸ் ஏரியாவில் ஸ்ரீ முருகன் ஸ்வீட்னு கடை இருக்குது. இப்போதைக்கு நான் ஜாங்கிரி போட போகிறேன். நீங்கள் ஜாங்கிரி போடுறத பார்க்கலாம். நீங்கள் பார்க்க போகிறது இப்போ ஜாங்கிரி போடுற மாவு, அதாவது உளுந்த மாவு, ஃபுல்லாக உளுந்த மாவு தான். அது உளுந்த மாவுலேருந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 கிலோவுக்கு ஒரு 1/2 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் ஜாங்கிரி மிக்ஸ் பண்ணி ஜீராவில் எடுத்து போட்டு ஜீராவிலேருந்து தான் ஜாங்கிரி வெளியில் எடுக்க முடியும். ஜீரா வந்து சர்க்கரை, தேவையான சர்க்கரை 5 கிலோ சர்க்கரைக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி. ஜீரா நல்லா டைட்டாக ஜீரா இருக்கணும். ஜீரா இருந்துச்சுன்னா அந்த ஜீரா ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது, டைட்டாக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்தாக்க உங்களுக்கு அந்த ஜாங்கிரி அப்போ தான் இதாகும். ஜீராவில் 10 நிமிஷம் ஊறினா போதும். இது கோவா, இது பால் கோவா, சர்க்கரை இல்லாத கோவா. 1.5 கிலோ கோவாவுக்கு 700 கிராம் மைதா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா பிசைஞ்சு அதே சோடா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணணும். நெய் கொஞ்சம் ஆட் பண்ணணும். அதில் அது தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். அந்த கோவாவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு சமமாக தண்ணி, ஏலக்காய் தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணணும். வந்து அது 1 ரவுண்ட் போட்டு அது மாலிஷாக ஊட்டணும். சைஸ் ஒரு குலாப் ஜாமுன் போடுவோம். ரெண்டாவது பன்னீர் ஜாமுங்கிறது சின்ன சைஸ் ஒன்று வரும். பாருங்கள், இப்போ போடுறது வந்து பெரிய ஜாமுன். இது வந்து நல்லா ஆயில் வந்து கொஞ்சம் நார்மலான சூடு வச்சு இறக்கணும். அது அப்படியே மாஸ் பாருங்கள், கட்டினே இருக்காரு, அப்படியே மேலே வரும். ஒரு 2 நிமிஷம் மேலே வந்துடும். எல்லாம் பாருங்கள், எல்லாம் வந்துச்சுங்களா? அப்படியே கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். குலாப் ஜாமுன் கலர் வந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து அப்படியே ஜீராவில் போடணும். கரெக்டான கலரு இதுதான்.
அடுத்து ஜீராவில் போடணுது. ஓடினே இருக்கணும். அது அப்போ தான் அந்த ஜீரா நல்லா இழுத்துருக்கும், நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இப்போ போட்டுட்டு இருக்கிறது பன்னீர் ஜாம். ஆமாம், குலாப் ஜாம்லேயே சின்ன சைஸ். அது சூடு கரெக்டான சூடு வச்சு தட்டணும். ஓகேங்களா? பாருங்கள். அதே மாதிரி சேமம் இப்போ எப்படி அந்த பெரிய குலாப் ஜாமுன் எடுத்தோமோ அதே மாதிரி அதுவும் அந்த கலர் வர வரைக்கும் இது பண்ணணும். இப்போ அந்த ஜாமுன் எடுத்து இதில் ஜீராவில் போடாமல் டோராவில் போடுறாருன்னா அந்த ஆயில் வடிகட்டி கொஞ்சம் சூடு லைட்டாக குறைச்சி தான் இதில் போடணும். இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாகிடும். 5 நிமிஷம் வந்து கிண்ட வேணாம். அதுக்கப்புறமா கிண்டினா இதுவாகிடும். நல்லா சைனிங்காக வந்துச்சு. பார்த்தீங்களா? ரெடிமேட் பாக்கெட்டு இவ்வளோ தெளிவு வராது. என்ன போட்டாலும் அந்த மிக்சர் மசாலா மாவு வரவே வராது. நம்ம கோவா போட்டு போடுற டேஸ்ட்டு அதில் கிடைக்காது. சக்கரை இல்லாத கோவா போட்டு பிசைஞ்சு போடுற மாதிரி அதில் மாவு மிக்சரில் கிடைக்காது. இப்போ ஜீராவில் போட்டார், அவ்வளோதான். இப்போ குலாப் ஜாமுன் ரெடி. இதுதான் எங்கள் குலாப் ஜாமுனும், எங்கள் கடையோட குலாப் ஜாமுனும். நீங்கள் வந்து இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆர்டர்கள்லாம் செஞ்சு கொடுக்குறேன். நல்லா டேஸ்ட்டு நல்லா குறைந்த விலையில் செஞ்சு கொடுக்குறோம். ஒரு முறை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்.